வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். இந்தியா உலகளாவிய கல்வி மாநாடு 2026 தொடக்க விழாவில் தமிழ்நாடு அறிவுசார் நகரம் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் அறிவு, புதுமை மற்றும் திறன் மேம்பாட்டின் உலகளாவிய மையமாக தமிழ்நாட்டினை வலுப்படுத்தும் விதமாக பல்வேறு நாடுகளின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் விருப்பக் கடிதங்கள் கையெழுத்திடப்பட்டன. ஓ பன்னீர்செல்வம் அளித்த பேட்டியில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த இயக்கம் தொடங்கவில்லை, கட்சியை ஒருங்கிணைக்கவே தொடங்கப்பட்டது. அதிமுகவில் இணைய நான் ரெடி. டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி ரெடியா? இவ்வாறு அவர் கூறினார். இந்த நிலையில் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்க வாய்ப்பே இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஒப்பந்தத்துக்கு ஒத்துவரவில்லை என்றால் போர் தொடுத்து ஈரானை ஆக்கிரமிப்போம் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டினார். இதற்கு ஈரான் வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராச்சி அவர், கடந்த ஆண்டு 12 நாள் போரிலிருந்து அமெரிக்கா தக்க பாடங்களை கற்றுக்கொண்டது. அணுசக்தி தொழில்நுட்பத்திற்கான ஈரானின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படுவோம் என்றார். தமிழ்நாடு தலைமைச் செயலக சேவையில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமன பணியிடங்களை அடையாளம் காணும் வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு புதிய அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சசி தரூர், எனது 2 கட்சித் தலைவர்களான எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் கார்கேயுடன் இணைந்து நாங்கள் ஒரு கலந்துரையாடல் நடத்தினோம். நாங்கள் ஒரு மிகச்சிறந்த ஆக்கப்பூர்வமான நேர்மறையான விவாதத்தை நடத்தினோம். எல்லாம் நன்றாக இருக்கிறது என்றார்.